ரோகிணியோட பிஏ ரகசியத்தை கண்டுபிடிச்ச மீனா மனோஜை அடிச்சு வெளுத்த முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் மனோஜுக்கு மிரட்டல் கடிதம் எழுதுனது முத்து தான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. புஜியா முத்து அண்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணியினுடைய பிஏ பற்றின ரகசியங்களை பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்துட்டு துருவ ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. காரணம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் 500வது எபிசோட் ஒளிபரப்பாக இருக்குது. இதனால் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் இந்த சீரியலில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் ரோஹிணி பற்றின முக்கிய விஷயம் நாளை எபிசோடில் தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரோகிணியுடைய பழைய பிஏ தினேஷ் மனோஜுக்கு கடிதம் எழுதி அவரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் 2 கடிதம் வந்த நிலையில கடைசியா உன்னை கோயிலில் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு சாம்பிராணி போட வந்த நபர் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உடனே மனோஜ் தன்னுடைய பாடி கார்டு பீம்பாயை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அங்க ரோகிணியினுடைய பிஏ தினேஷ் பாத்தீங்கன்னா சாமியார் கெட்டப்ல இருக்கிறாரு. அதோட எனக்கு உன்னுடைய மனைவியை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், உனக்கு ஏற்கனவே கடிதம் எழுதினவர் என்கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துட்டு இப்பதான் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கடிதத்தை படித்து பார்த்த மனோஜ் என்னுடைய பெயரை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஜினி நடித்த படத்தினுடைய தலைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயருக்கான க்ளூவையும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாரு. உடனே மனோஜ் கடிதம் எழுதி மிரட்டினது முத்து அப்படிங்கிற மாதிரி அந்த க்ளூ மூலியமாக தவறாக புரிஞ்சுக்கிறாரு. அதோட முத்துவோட ஃபோட்டோவை தினேஷ் கிட்ட காட்ட தினேஷ் ஏற்கனவே முத்துவோட காரில் போகும்போது அவரை அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்ததை ஞாபகம் வச்சு ஆமாம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட மாட்டி விட்டுடுறாரு. இதனால் மனோஜ் வீட்டில் வந்து முத்து தான் என்னை மிரட்டுறதுக்காக லெட்டர் எழுதுனது, நான் நல்லா இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வச்சு பிரச்சனை பண்ணுறாரு. விஜயா இந்த சாக்கை வச்சு முத்து அண்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துருக்குறாங்க. அப்போது கோபமாக வீட்டுக்கு வந்த முத்து ஓடு கழிவோம் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனோஜை துரத்தி அடிக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பீம்பாய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரை காணலை. அதனால் முத்து அவரையுமே அடித்து ஓட விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் முத்துக்கிட்ட மனோஜ் நீ தானே எனக்கு லெட்டர் எழுதி என்னை மிரட்டினது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்க, அப்போ மீனா எனக்கு உங்கள் அண்ணன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கடைசியாக இவர்கிட்ட லெட்டரை கொடுத்தவர் தான் இவருக்கு வரிசையாக லெட்டர் எழுதி மிரட்டியிருப்பாருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மொத்த குடும்பமுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. இனி முத்து, மீனா, மனோஜ் 3 பேருமே சேர்ந்து ரோகிணியினுடைய பிஏ தினேஷை தேடி போகும்போது உண்மைகள் வெளிவருமா இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.